2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகாவில் 11 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்தவர் மாவோயிஸ்ட் பண்ணைபுரம் கார்த்திக் சமீபத்தில் சென்னையில் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கோவை பொள்ளாச்சியை சேர்ந்த இவரின் கூட்டாளி சந்தோஷ்குமார் என்பவர் ஹோசூரில் கைதானார். இவர்களுக்கு வேலூரைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் ராகவேந்திரா தலைவராக செயல்பட்டது தெரியவந்தது. கேரளாவில் கைதான இவரை காவலில் எடுத்து NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ராகவேந்திராவின் சொந்த ஊர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி. இவரின் தந்தை ராஜன் வணிக வரித்துறையில் காசாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ராகவேந்திரா பட்டப்படிப்பை பாதியில் நிறுத்தியுள்ளார். மாவோயிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்தார். தன் பெயரை வினோத்குமார், ரவி முகேஷ் என மாற்றி கேரளா மற்றும் தமிழகத்தில் ஆதார் கார்டுகள் வாங்கியுள்ளார். கேரள மாநிலம் எடக்கரை வனப்பகுதியில் 20 மாவோயிஸ்டுகள் ஆயுத பயிற்சி பெற்றனர். இவர்களுக்கு ராகவேந்திரா தான் தலைமை தாங்கினார். இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் தமிழகம், கேரளா, கர்நாடகா வனப்பகுதிகளை சிறப்பு மண்டலமாக அறிவித்து செயல்பட்டனர். கடந்த 2015இல் மாவோயிஸ்ட் ரூபேஷ் கைது செய்யப்பட்டார். அதன்பின் மாவோயிஸ்டுகளை வழிநடத்தும் பொறுப்பை ராகவேந்திரா ஏற்றார். அதே ஆண்டு கேரள மாநிலம் நிலம்பூர் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் ஆயுத பயிற்சி பெற்றனர். இதில் குப்பு தேவராஜ் என்பவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாலக்காடு மாவட்டம் மஞ்சகண்டியில் மாவோயிஸ்ட் மணிவாசகம், ரேமா, பெரிய கார்த்திக், அரவிந்த் ஆகியோரும் கொல்லப்பட்டனர். கடந்த 2019இல் வயநாடு பகுதியில் மாவோயிஸ்ட் கேடர் லீடர் ஜலீல், 2020இல் மற்றொரு கேடர் லீடர் வேல்முருகன் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இதனால் ராகவேந்திரா தலைமையிலான மாவோயிஸ்டுகள் நிலை குலைந்தனர். அமைப்பை பலப்படுத்த ராகவேந்திரா தலைமையில் பண்ணைபுரம் கார்த்திக், சந்தோஷ்குமார் மற்றும் ஷர்மிளா ஆகியோர் தமிழகத்தின் வேலூரிலும் கேரளாவின் கண்ணூரிலும் ரகசிய கூட்டங்கள் நடத்தியது தெரிய வந்துள்ளது. இவர்கள் கடந்த 2021இல் நிலம்பூரில் ஆயுத பயிற்சி பெற முயன்றனர். அப்போதுதான் ராகவேந்திரா சிக்கினார் என NIA அதிகாரிகள் கூறியுள்ளனர்.